ஹாய்! எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு கதை படிச்சேன். அந்த கதைய பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். என்ன அப்டின்னா, மனிதர்கள நம்ம எப்பவுமே தரம் பிரிக்கிறதுல பல்வேறு வகையான விஷயங்கள நம்ம பயன்படுத்துறோம். அதுல தேவையில்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்தஸ்து, ஆடம்பரம். ஒரு மனுஷங்கள நம்ம எப்படி தரம் பிரிக்கணும் அப்டின்னா, அவங்களுடைய செயல்களாலயும், நன்னடத்தையினாலயும், அவங்களுடைய நல்ல எண்ணங்களாலயும் தான் தரம் பிரிக்கணுமே தவிர, அவங்களுடைய அவங்களுடைய ஆடம்பரத்தினால நம்ம தரம் பிரிக்கக்கூடாது. இதுக்கு நான் படிச்ச கதை பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஆப்ட்டா இருந்துச்சு. என்ன கதைன்னா, ஒரு உணவு விடுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒயின் கண்காட்சி வச்சிருப்பாங்களாம். அந்த ஒயின் கண்காட்சியில 4 விதமான ஒயின்கள் இருக்கும். ஒண்ணு சாதாரண ஒயினு. உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துப்போமே, ஒரு ஒயின் ஒரு ரூ. 1000ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஒயின் ஒரு பாட்டிலோட விலை ரூ. 10,000. இன்னொரு ஒயினோட விலை ரூ. 1,00,000. இன்னொரு ஒயினோட விலை ரூ. 10,00,000. இப்படி வச்சுக்கலாம், நம்மளுடைய புரிதலுக்காக. எல்லாருக்குமே அ அந்த எல்லா வித ஒயினுமே பகிரப்பட்டது. ஆனா, எல்லாருமே குடிச்சிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இருக்கறதுல விலை அதிகமான அந்த பாட்டில்ல இருந்த ஒயின் தான் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இது உண்மை கிடையாது. அங்க நடந்த விஷயமே வேற. அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருக்கறதுல விலை கம்மியா இருக்குல்ல ஒயினு, அந்த அந்த ஒயின தான் எல்லா புட்டிலயுமே நிரப்பியிருக்காங்க. அப்ப விலை குறைந்த ஒயினையும் பார்த்தீங்கன்னா, 4 விதமான பாட்டில்கள்ல அடைச்சு குடுத்துருக்காங்க. நம்ம மனித மனம் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, உயர்தரமான பாட்டிலில் இருப்பதாலேயே அது உயர்தரமான பொருள் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, இந்த உயர்தரமான ரக மது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின குடிச்சவங்கலாம், அதுதான் சிறந்த ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்மளும் ஒரு மனுஷர பத்தி நம்ம சரியா புரியாம, வெளியில தெரியக்கூடிய பகட்டு, ஆடம்பரத்த வச்சு அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடுறோம். இந்த ஒயின் நமக்கு கத்துக் குடுக்குறத ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு விஷயம் உண்மையாவே நமக்கு எப்படி தோணுதோ, எப்படி இருக்குதோ, அப்படியே நம்ம ஏத்துக்கணும். அது வெளி தோற்றங்களால தன்னை ஆடம்பரமாவும், மிடுக்காவும் காட்டிக்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அது உயர்ந்தது அப்படின்னும், அதே மாதிரி ஒரு விஷயம் மிடுக்கா இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி, அது தாழ்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தையும் நமக்குள்ள வளர விடக்கூடாது. இத படிச்சோனே எனக்கு இதான் தோணுச்சு. நம்ம இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அதே மாதிரி இத உங்ககிட்ட ஷேர் பண்றது மூலியமா, நீங்களும் உங்க தெரிஞ்சவங்களுக்கு எப்பயாவது ஒரு தோன்றப்போ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்களும் இந்த ஒயின் கதைய அவங்கக்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா, இப்போதைக்கு தகுதி பார்த்து பழகுறது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல எல்லாருமே அந்த ஒரு ஆடம்பரத்த பார்த்து தான் பழகிட்டு இருக்காங்க. இத நம்ம மறுக்கவே முடியாது. இந்த மனநிலையிலேருந்து வெளிய வரணும். வெளிய வந்தா நமக்கு மட்டும் நல்லதில்ல. இந்த சமூக ஒட்டுமொத்தத்துக்கும் நல்லது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.